வெளிப்படையா ஒன்று சொல்லட்டுமா கார்த்தி? இத நான் சொன்னா உன் மனசு வருத்தப்படதான் செய்யும். ஆனா எனக்கு வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். இது வரைக்கும் நீ இந்த வீட்ல என் புருஷனோட தயவுல தான் வாழ்ந்துட்டு இருந்த. இதுக்கப்புறமா நீ உன் பொண்டாட்டி தயவுல இருக்க போற. எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் வித்தியாசம். நீ கிளம்பு. சக்கண்ணா, ஆதிரையா கொக்கா. கார்த்தி, நீ போய் தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கியா? நிலைமை புரியாம நீ பாட்டு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்னங்க பேசினேன்? நான் என்ன இப்ப இல்லாதது பொல்லாததையா சொன்னேன்? உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன். இது கார்த்திக்கே நல்லா தெரியும். கார்த்தி, வினையே ஆடவருக்கு உயிரேன்னு தமிழ்ல ஒரு சங்க பாட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேலை செய்யறதுதான் ஒரு ஆம்பளைக்கு உயிர்னு அர்த்தம். ஒரு ஆம்பளைக்கு அழகே சொந்தமா உழைச்சு சுயமா சம்பாதிச்சு அதுல சிறப்பா வாழ்றதுதான் கார்த்தி. ஆனா உனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. நீதான் நோகாம நோம்பு கும்பிடணும்னு முடிவு பண்ணிட்டல. ஆதிரை, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? மாமியார் வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. அங்க நடக்கிற அவமானம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கண்டும் காணாம இருக்கணும் பாருங்க. அது என்ன சாதாரண விஷயமா? கிளம்பு கிளம்பு. போய் உன் மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கும் கொத்தடிமையா வாழு. அவங்க காலடியிலே நிக்கட. பேசாத பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னவோ பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ முதல்ல உள்ள போ. நிறுத்துங்க, யாரும் பேசாதீங்க. டே கார்த்தி, நீ உன் அண்ணி பேசின எதையும் மனசுல வச்சுக்காத, சரியா? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? நீ ஒரு மாதிரி பேசி அண்ணிய வேற மாதிரி பேச வச்சு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றீங்க? நீ அடிக்கிற மாதிரி அடிப்ப, எல்லாரையும் நிக்க வச்சு நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? டே கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. என்ன இல்ல? என்ன இல்ல? நீயும் அண்ணி என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உழைக்கல, சம்பாதிக்கல, தோ உன்னோட தயவுல தான் வாழ்ந்தேன். இனிமே நான் வீட்டோட மாப்பிள்ளையா போய் என் பொண்டாட்டி தயவுல தான் வாழ போறேன். அவ காலடியில தான் கிடக்க போறேன். அப்படித்தானே இவ்வளவு நேரம் பேசி என்ன அவமானப்படுத்தினாங்க? இப்ப நான் சொல்றேன், நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சு எனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு என் பொண்டாட்டியை கூட்டிட்டு நான் தனி கொடுத்துறேன், போவேன். அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். வா சத்யா. ஏப்பா பிரபு, உள்ள போய் ஆதிரைய கொஞ்சம் பாரியா? ஆமால, ஐயோ செத்த. நான் வேற யோசிக்காம அவளை அரைஞ்சிட்டேனே. சரி. என்ன பார்த்தில்ல இப்படி எல்லாம் நடக்குது? ஒன்னும் புரியலம்மா. இது வரைக்கும் ஆதிரையை கை நீட்டி அடிச்சதே இல்ல. இந்த கார்த்தி பயலுக்காக முத தடவையா ஆதிரையை அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாவம் ஆதிரை, அவளை எப்படி சமாதானப்படுத்துறது? எப்படியாவது சமாளிச்சு சமாதானப்படுத்த வேண்டியதுதான்.